இந்த கோவில்ல இருக்க சுவாமி சிலைக்கு வருடத்திற்கு ஒரு முறை ஜரம் வருமா. ஒடிசால இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் கோவில். இந்த கோவில்ல வருடத்திற்கு ஒரு முறை ரத யாத்திரை நடக்கும், அதாவது தேர் திருவிழா நடக்கும். அந்த விழாக்கு முன்னாடி கோவில்ல இருக்கக்கூடிய கிணற்றுல இருந்து 108 கலச தண்ணீரை ஜெகநாதர் மேல ஊற்றி அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த 108 தண்ணீர் அபிஷேகத்துக்கு பிறகு ஜெகநாதருக்கு ஜரம் வரும் அப்படின்னு நம்பப்படுது. ஒரு ஐதீகம் இருக்கு. ஜெகநாதரோட உடல்நிலை சரியாகிறதுக்கு 15 நாட்கள் ஆகுமா. அதனால அந்த 15 நாட்களும் ஜெகநாதரை தனி அறையில வச்சிருப்பாங்க. பக்தர்களை பாக்குறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. அந்த 15 நாட்களும் ஜெகநாதருக்கு ஓய்வு நாளாக கருதப்படுது. ஜெகநாதரோட உடல்நிலை எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு டாக்டர்ஸும் வருவாங்களாம். இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெகநாதரை டாக்டர் செக் பண்ணும்போது தெர்மோமீட்டர்ல டெம்பரேச்சர் அதிகமா காட்டுமா. இப்படி ஜெகநாதருக்கு வருஷத்துக்கு ஒரு முறை ஜுரம் ஏற்படுறதுக்கு பின்னாடி ஒரு புராண கதை இருக்கிறதா சொல்லப்படுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெகநாதருக்கு மாதவ் தாஸ் அப்படிங்கிற ஒரு தீவிர பக்தர் இருந்தாராம். அவரு ஒரு நாள் கூட தவறாம தினசரி ஜெகநாதரை தரிசித்து ஆசீர்வாதம் பெற்றுட்டு போவாராம். ஆனா ஒரு முறை மாதவ் தாஸுக்கு ரத யாத்திரைக்கு முன்னாடி நோய்வாய்ப்பட்டு அதுல கலந்துக்க முடியாத மாதிரி ஆயிடுது. அதனால மாதவ் தாஸ் ரத யாத்திரையில கலந்து கொள்றதுக்கு ஏதுவா கடவுள் ஜெகநாதர் நோய்வாய்ப்பட்டு ரத யாத்திரையை நிறுத்தி வைக்கிறாரு. மாதவ் தாஸும் கடவுள் ஜெகநாதரும் நோய்வாயில இருந்து மேல 15 நாட்கள் ஆகுது. அதற்கு பிறகுதான் ரத யாத்திரை தொடங்கப்பட்டதா சொல்லப்படுது. கிணற்றில் தோன்றிய விநாயகர் இன்னும் அந்த கிணற்றுக்கு மேலேயே பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறதா சொல்லப்படுது. இந்த விநாயகர் நல்லவருக்கு நல்லவர், கெட்டவருக்கு கெட்டவர். இந்த விநாயகர் முன்னாடி பொய் சத்தியம் செஞ்சாங்கன்னா 90 நாட்களுக்குள்ள கடுமையா தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. காணிப்பாக்கம் வரசித்தி விநாயகர் கோவில். விநாயகர் தோன்றிய கதை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி விஹாரபுரி அப்படிங்கிற ஊர்ல 3 சகோதரர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு காணி நிலம் இருந்துச்சு. ஒரு காணி நிலம் அப்படின்னா 1.32 ஏக்கர். அந்த 3 அண்ணன் தம்பிங்களுக்கு பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு காது கேட்காது, ஒருத்தருக்கு வாய் பேச முடியாது, ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது. அந்த காணி நிலத்தை வச்சு இந்த 3 சகோதரர்களும் விவசாயம் செஞ்சு பிழைச்சிட்டு வந்தாங்க. ஒரு நாள் அவங்க நிலத்துல இருக்க கிணற்றுல நீர் வற்றி போயிடுது. அதனால வாய் பேச முடியாத சகோதரர் கிணற்றுக்குள்ள இறங்கி பள்ளம் தோண்டிட்டு இருக்காரு. அப்படி பள்ளம் தோண்டும் போது கிணற்றுக்குள்ள ஒரு பாறை தட்டுப்படுது. மண்வெட்டியால அந்த பாறை வெட்டுப்பட்டு அந்த பாறையில இருந்து நிறைய ரத்தமா வந்துட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே வாய் பேச முடியாதவர் அதிர்ச்சியில ஐயோ ரத்தம் அப்படின்னு அலறினாரு. காது கேட்காத சகோதரருக்கு இவர் அலறும் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. கண்ணு தெரியாம இருந்தவர் கிணற்றை எட்டி பார்த்து என்ன ஒரே சிகப்பா இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. இவங்க 3 பேரோட குறைகள் தீர்ந்தத கிராம மக்கள் ரொம்ப அதிசயமா பாக்குறாங்க. அந்த இடத்துல மக்கள் கூட்டம் கூடுது. எல்லாரும் சேர்ந்து அந்த பாறையை தூக்கி பார்க்கும்போது அங்க வரசித்தி விநாயகர் காட்சி அளித்தாரு. இன்னைக்கும் மண்வெட்டியால விநாயகர் மேல ஏற்பட்ட தழும்பு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. கிணற்றுக்குள்ள இருந்து எடுத்த விநாயகருக்கு மக்கள் தேங்காய் உடைச்சாங்க. அப்படி தேங்காய் உடைக்கும் போது அதுல இருந்து வந்த இளநீர் ஒரு காணி நிலம் முழுவதும் பரவிச்சான். அதனாலதான் அந்த இடத்துக்கு காணிப்பாக்கம் அப்படிங்கிற பெயர் வச்சிருக்காங்க. ஆரம்ப காலங்கள்ல இந்த கோவில் ரொம்பவே சின்னதா இருந்திருக்கு. 11ஆம் நூற்றாண்டுல தான் இந்த கோவில குலோத்துங்க சோழன் பெருசா கட்டி திருப்பணி செஞ்சிருக்காரு. 1336ஆம் ஆண்டுல விஜயநகர மன்னர்களும் இங்க சிறப்பு வழிபாடுகள் செஞ்சிருக்கிறதா வரலாறு கூறுது. இந்த கோயிலுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு நதி இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே அரசருக்கு சொந்தமான மாந்தோட்டமும் அங்க ஒண்ணு இருந்திருக்கு. அந்த மாந்தோட்டத்துல இருந்து விகிதா அப்படிங்கிற ஒருவர் பழங்களை பறிச்சு சாப்பிட்டிருக்காரு. அதுக்காக அரசர் அவரோட 2 கையையும் வெட்டிடுறாரு. இந்த சின்ன தப்புக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா அப்படின்னு வழியில துடிச்சிட்டே அவரு பக்கத்துல இருந்த நதியில இருந்து காணிப்பாக்கம் விநாயகர் இருக்கும் திசையை நோக்கி பாகுதா, அதாவது கைத்தா அப்படின்னு வேண்டினாராம். அவர் அப்படி வேண்டதுமே அவருக்கு கை கிடைச்சதா அப்படின்னு ஒரு புராண கதையும் சொல்லப்படுது. அதனாலதான் அந்த நதிக்கு பாகுதா நதி அப்படிங்கிற பெயரும் வந்திருக்கிறதா சொல்லப்படுது. அமிர்தத்துக்காக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல கடைஞ்சாங்க. அப்ப ஆழகால விஷம் வெளிப்பட்டுச்சு. உலகத்தை காக்க சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தை அருந்தினாரு. அந்த ஆழகால விஷத்தை குடிக்க உபயோகிக்கப்பட்ட சங்கு எங்க இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பீகார்ல பாங்கா மாவட்டத்தின் கடற்கரையை ஒட்டி பாகல்பூர் அப்படிங்கிற இடத்துல இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் மந்தர் அப்படிங்கிற ஒரு மலை இருக்கு. அமிர்தத்துக்காக வாசுகி பாம்ப கயிறாக்கி மந்தார மலைய மத்தாக்கி பார்க்கடல கடைஞ்சாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மலைதான் இந்த மந்தர் மலை அப்படின்னு தல வரலாறு கூறுது. பீகார் கடல் பகுதியில இந்த மந்தர் மலை உடைஞ்ச மத்து போல காட்சி அளிக்கிறதா சொல்லப்படுது. இந்த மலை பகுதியில ஒரு சங்கு குளம் அமைஞ்சிருக்கு. இந்த குளத்துல ஒரு பெரிய சங்கு ஒண்ணு காணப்படுது. இந்த சங்கு தான் சிவன் ஆழகாலம் விஷம் அருந்திய சங்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சங்கு வருடம் முழுவதும் தண்ணீரால மூழ்கப்பட்டிருக்கு. ஆனா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் குளத்துல நீர் வற்றி சங்கு மக்களுக்கு தென்படும். சீதா தேவி அட்டை பூச்சியை சபித்த இடம். சீதா தேவியின் மகன்கள் லவகுசா ஆசிரமத்துல தூங்கி கொண்டிருந்த போது அவங்கள அட்டை பூச்சி கடிச்சிருக்கு. இத கண்டுபிடிச்ச சீதா தேவி கோவப்பட்டு அட்டைகளை சபிச்சாங்க. அந்த இடத்துல இருந்து விரட்டி அடிச்சாங்க. கேரளா வயநாட்டுல இருக்க புல்பள்ளி இந்த இடத்துல சீதா தேவி லவகுசாக்கு ஒரு கோவில் அமைஞ்சிருக்கு. சுற்றி இருக்க காட்டு பகுதிகளில் அட்டைகள் காணப்பட்டாலும் இந்த ஒரு பகுதியில மட்டும் அட்டை பூச்சிகள் காணப்படுறது இல்ல.
இந்த ஒரு கோவில்ல பக்தர்கள் வருவதை விட பேய் பிடிச்சவங்க தான் அதிகமா வருவாங்க. ராஜஸ்தான் மெஹந்திப்பூர்ல இருக்க பாலாஜி கோவில். இங்க பாலாஜி அப்படிங்கறது குழந்தை அனுமார குறிக்குது. இது ஒரு பேய் ஓட்டும் கோவில். அதனால பேய் பிடிச்சவங்க தான் இங்க அதிகமா வருவாங்க. ஒரு தடவை இந்த கோவிலுக்கு வந்து சரியானவங்க திரும்பவும் இந்த கோவிலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி கோவிலை விட்டு வெளியே போகும்போது திரும்பி பார்க்காம அப்படியே போயிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை திரும்பி பார்த்தா அங்க இருக்க துர்சக்தி அவங்க மேல ஏறிடும் அப்படின்னு சொல்லப்படுது.